இந்த வெளிச்சம் எங்கிருந்தாலும், திரும்ப சொல்லுகிறேன், கிராமமா இருக்கலாம், ஒரு சின்ன பட்டணமா இருக்கலாம், ஒரு பின்தங்கிய ஒரு நிலையா இருக்கலாம், எங்கிருந்தாலும் the light will identify you. கடந்த வாரத்திலே நான் வெஸ்ட் ஆப்பிரிக்கா சொல்லுகிற கானா என் தேசத்திலே நான் ஒரு 10 நாட்கள் ஊழியம் செய்ய தேவன் ஒரு வழியை திறந்தார். 7 ஜனங்கள் அந்த போதகருடைய வீடுகளை பார்த்தேன். இடிந்து போன வீடு, களிமண்ணால வீடு. அப்படிப்பட்ட வீட்டிலே வாழ்ந்தவர்களை இன்றைக்கு ஆப்பிரிக்காவிலே கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஒரு சபைக்கு போயிருந்தேன். எனக்குரிய அந்த திருச்சபையில 10,000 பேர். அந்த போதருடைய வீடு அரண்மனை போல. இதெல்லாம் எப்படி தெரியுமா? அந்த வெளிச்சம் உங்களை அடையாளப்படுத்தும். அவர் என்னை அழைத்துக் கொள்ளப்பட நண்பர் சொன்னார், இவர்தான் ஆப்பிரிக்காவுடைய, அதாவது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். எங்கள் இந்த கானா என்ற தேசத்துல இவர்தான் ஆவிக்குரிய தந்தை என்று சொன்னார். அவரோடு கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொன்னார். ஒரு கிராமம், எளிய குடும்பம், அடுத்த வேளை சாப்பாடே இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் ஆப்பிரிக்காவிலே ஒரு மிகப்பெரிய தேவ மனிதராய், எல்லாரும் ஊழியங்கள் அப்படித்தான். இந்த சென்னை பட்டணத்திற்கு ஒன்றுமே இல்லாமல் வந்த அநேகர் இன்றைக்கு பிரபலமா இருக்கிறார்கள், சிறப்பா இருக்கிறார்கள். யோசித்துப்பார்கள், அடுத்த வேளை உணவு இல்லாதவர்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்கிற ஒரு நிலையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதில் நானும் ஒருவன். அதாவது அடிப்படை தேவையில்லாத ஒரு குடும்பத்துல பிறந்தேன். தேவ கிருபையினாலே, தேவ தயவினாலே 1983 ஆண்டிலிருந்து 2025 நாள் வரைக்கும் ஏறக்குறைய 2000 தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலே, சென்னை, தேனி, தஞ்சாவூர், திசையன்விளை, மதுரை, பட்டாபுரம், இப்படி பல இடங்களிலே இந்த ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை தந்தார். 2000க்கு மேற்பட்ட தாய் தகப்பனற்ற பிள்ளைகளை ஆதரிக்க தேவன் கிருபை கொடுத்தார். என்ன தெரியுமா காரணம்? the light identified. அந்த வெளிச்சம் உங்களை அறிமுகப்படுத்தும், அந்த வெளிச்சம் அடையாளப்படுத்தும். எனவேதான் சொல்லுகிறேன், அவர் சொன்னார், நானே மெய்யான ஒளி. அந்த ஒளி என்ன செய்ய தெரியுமா? it identify you. இரண்டாவது, அடுத்த வார்த்தை யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த வெளிச்சம் நித்தியத்தில் அல்ல, உலகத்திலே. கவனிங்கள், தேவனுடைய வெளிச்சம் இந்த உலகத்திலேயே உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணும். மறுமையில் அல்ல, பரலோகத்தில் அல்ல. அது வேற வெளிச்சம். சூரியன் மகிமை வேறு, சந்திரன் மகிமை வேறு. அந்த மகிமை வித்தியாசமா இருக்கலாம். ஆனா இந்த உலகத்திலே God wants to identify you. God wants to glorify you. அந்த வெளிச்சத்துல வரும்போது, அந்த வெளிச்சத்தில் நடக்கும் போது ஆண்டவர் சொன்னார்,